ஏசாயா 65:24 அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நம்முடைய கர்த்தர் நம் ஜெபத்தின் சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு மறு உத்தரவு வராமல் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய ஜெப சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். எப்போவெல்லாம் நம் தேவ சமூகத்திலே கடந்து போய் நாம் இருதயத்தை ஊற்றுகிறோமோ, ஜெபத்திலே எவையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ, நம் சத்தத்தை அவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அன்றைக்கு வனாந்தரத்திலே ஆகார் அலைந்து திரிந்தாள். ஒரு கண்ணும் அவளை காணவில்லை. ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கும் நம் கர்த்தர் நாம் கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் பேசும் பொழுதே அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். Have a nice day. God bless you.